பங்கேற்க வேண்டும் என்று நானும் சரஸ்வதி அம்மையாரும் அனைத்து நல்ல உணவுகளுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் ஐயா இங்க ஒரு 4 சேர் போடுமா. பொண்ணுக்கு அப்பா அம்மா, பையனுக்கு அப்பா அம்மா அப்படி பாருங்க. பிரபு 4 சேர் போடு. இன்னைக்கு தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களே லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க. இப்போ அது மேல நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசு நினைக்கிறீங்க? அதாவது 200 300 வாங்கிட்டு ஓட்டு போட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக படுகொலையை செய்த திமுக அதிமுக, அதில் குறிப்பாக அதிமுக பல செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ கொலையில் எத்தனை கொலை இருக்குது, படுகொலைன்னு வேற சொல்கிறாங்க. இல்லை, கொலை இல்லை, படுகொலை செய்யப்பட்டோம் அவர். ஆனால் எல்லாத்தை விட முக்கியமானது படுகொலை, ஜனநாயக படுகொலை. இந்த படுகொலையை யார் செய்தது? தேர்தல் நேரத்தில் இந்த 2 கட்சி 200 300 இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த அதிமுக ஆட்சியில் எங்களுடைய ஆதரவு இல்லை. யார் எங்க நிக்கிறாங்க, யார் நிக்கிறாங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சவரை தான் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது? எங்கள் மீது அவதூறு பரப்பும் அரசியல் கட்சிகளை நாங்களே நேரடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் ஒன்று நேற்று மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். அதை பற்றி என்ன சொல்றீங்க? முதல்ல அது ஒழுங்காக நடக்கணும். தேர்தல் கமிஷன் மக்களுடைய நம்பிக்கை பெறணும். மக்களுடைய நம்பிக்கை நேர்மையான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரீ அண்ட் நேர்மையான நாணயமான நீதியான ஒரு தேர்தலை நடத்துறதுக்கு உள்ள வழிகளெல்லாம் அன்புமணி ராமதாஸ் 3/4 மணி நேரம் போய் தேர்தல் கமிஷனுடைய தலைவர் சேர்மனுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு வந்தார். அவர் என்ன சொல்கிறார்? இவ்வளோ கழிட்டு நீங்களும் கூட இருந்து ஏதாவது பண்ணுங்க, செய்யுங்க, பார்லிமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், பிரைம் மினிஸ்டர் அவருக்கு செஞ்சார். எப்படி இருப்பாங்க தேர்தல் கமிஷன்? சார், இப்போ தொடர்ந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தடுப்பணைகளை உயர்த்திட்டு வராங்க சார். இப்போ நம்மளது தான் அமைதி எதுவும் இல்லை சார். இப்போ அதனால் மக்கள் விவசாயிகள் பாதிப்படைகிறாங்க. அவர்களை நோக்கி இந்த அமைச்சர்கள், ஆண்டவர்கள்